சென்னை சாலிகிராமம் அவிச்சி பேருந்து நிறுத்தம் முறையான பராமரிப்பு இல்லாததை குறித்து கடந்த 3 தினங்களுக்கு முன்பு நமது நியூஸ் 7 தமிழ் வழியாக செய்தி வெளியிடப்பட்டது. இதனையடுத்து அந்த பேருந்து நிறுத்தம் தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அந்த பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த அவிச்சி பேருந்து நிறுத்தமானது கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஒரு முறையான பராமரிப்பு இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பயணிகள் தலைமையிலே இங்கு இருக்கக்கூடிய பதாகைகள் விழும் நிலையில் இருந்தது. அதில் கருத்தில் கொண்டு ஒரு 3 தினங்களுக்கு முன்பு நமது நியூஸ் 7 தமிழ் வழியாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருந்தோம். அதன் எதிர்வழியாக நேற்றைய தினம் இந்த பேருந்து நிறுத்தமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய நபரிடமே கேட்போம், எப்பொழுது இந்த பேருந்து நிறுத்தமானது திருத்தப்பட்டு இருக்குது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்போம். அம்மா, 3 நாளைக்கு முன்னாடி இருக்கு இந்த பேருந்து நிறுத்தம் இப்படி இருந்தது, டேமேஜாக தானே இருந்தது, உடஞ்சிருந்துச்சு. எப்போ இதை சரி பண்ணாங்க, எதனால் சரி பண்ணாங்க? அது டேமேஜ் அதிகமாக இருந்ததால நேற்று சரி பண்ணி கொடுத்துட்டாங்க சார். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரிமா இப்போ நாங்கள் முந்தா நாள் நியூஸ் எடுத்தோம், நீங்கள் தான் பார்த்தீங்க. வேறு என்ன பிரச்சனை இருக்குது இந்த பேருந்து? இப்போ நீங்கள் அன்னைக்கு இந்த குப்பைங்க இங்கே கிடக்குதுன்னு சொன்னீங்க, இன்னும் எடுக்காமலே இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதை சொல்லுங்க, எப்போ எடுப்பாங்க, இல்லை எடுக்கவே எவ்வளோ நாளாக கிடக்குது? இது 1 மாதமாக கிடக்குதுங்கண்ணா. 1 மாதமாக கிடக்குது. 1 மாதமாக குப்பை கிடக்குது சார். இன்னும் யாரும் எடுக்கல சார். அது எடுக்கிறாப்புல நீங்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் சார். இவங்க ரீடிங் எடுத்துகிட்டு போன பிறகு நேற்று எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க சார். இவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தத்தை திருத்தப்பட்டது அது ஒரு வரவேற்கத்தக்கப்பட்ட விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இந்த பேருந்து நிறுத்தத்திற்கு பின்புறம் 1 மாதத்திற்கு மேலாக குப்பை கழிவுகள் சூழப்பட்டிருக்கிறது. கடந்த 3 தினத்துக்கு முன்பே அந்த செய்திக்குறிப்பில் நாம் சொல்லியிருந்தோம். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய இந்த குப்பை கழிவுகளை இன்னும் மாநகராட்சி தரப்பிலிருந்து அகற்றவில்லை என மேலும் ஒரு கோரிக்கை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பை கழிவுகளை அகற்ற வேண்டும் என பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.